வாய்ஸ் ஆஃப் தமிழ் வியூவர்ஸ். ஒரு சில விஷயங்கள் இப்போ நடந்திருக்கு. அது எல்லாத்தையுமே சோஷியல் மீடியால வீடியோவா பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். என்னாச்சு என்னாச்சு, அது என்னாச்சு, இது என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தஞ்சாவூர்ல போயிட்டு பேசிட்டு இருக்காரு. அந்த வீடியோலாம் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதுல உச்சக்கட்டமா திமுக காரங்கன்னா நாங்கள் இப்படிதான்ப்பா இருப்போம், எங்களுடைய தலைமையே இப்படிதான் இருக்கும் அப்படின்னு நிரூபிக்கிற மாதிரி நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்களை பார்த்து முகம் சுளிக்கிற மாதிரி சில விஷயங்களை உதயநிதி அவர்கள் பேசி வச்சிருக்கிறாரு. அதை பற்றி டீட்டெயிலாக நம்ம வந்துட்டு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். அவர்கிட்ட நம்ம திரும்ப கேட்கக்கூடிய கேள்விகளும் நிறைய இருக்குது. அதே போல் அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா செந்தமிழன் சீமான் அவர்கள் அவர் பேசியிருக்கக்கூடிய காணொலிகள் எல்லாருமே ஆல்ரெடி நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அவர் நிறைய பேசி வச்சிருக்காரு இல்லையா, அவர்கிட்ட நாம திரும்ப கேட்கக்கூடிய கேள்விகளும் சொல்லக்கூடிய பதில்களும் நிறைய இருக்குது. அதையும் டீட்டெயிலாக வீடியோக்குள்ள பார்க்கலாம். அடுத்ததான் மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா, திமுக காரங்க தான் தரக்குறைவா ஒருமையில எப்படி பேசணும்னே தெரியாம இவ்வளவு நாள் பேசிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த லிஸ்ட்ல இப்போ ஒருத்தர் புதுசா ஆட் ஆயிருக்கிறாரு. யாரு அப்படின்னு பார்த்தா நம்மளுடைய கேப்டன், நம்ம எல்லாரும் மதிக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய கேப்டன் அவர்களுடைய மகன். அவர் பேசின வீடியோ ஒரு சில பேர் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதை பற்றியும் டீட்டெயிலாக வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் பேசுகிற வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது ஒன்றுமே இல்லைங்க, ஆடி மாதம் இல்லையா, எந்த திருமண நிகழ்ச்சியுமே நடக்காது. முதல்ல என்ன பண்ணாங்க, அப்பா மகன் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே கிளம்பி போய் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், மு.க. ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே கிளம்பி போய் ஆடி மாசத்துக்கு முன்னாடி திருமண நிகழ்ச்சியெல்லாம் நடந்தது இல்லையா, அந்த நிகழ்ச்சியிலலாம் போய் நின்றுக்கிட்டு பொண்ணு மாப்பிள்ளையும் ஸ்டேஜ்லேயே உட்கார வச்சுக்கிட்டு அவங்களாம் கடுப்பாகிற அளவுக்கு போய் அங்கே நின்றுக்கிட்டு அழுது புலம்பி எல்லா வேலையும் பண்ணிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம்லாம் டைம் எடுத்து அழுது புலம்பிட்டு இருந்தாங்க. கூடவே ஆராசா அவர்கள், அவர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள்னு எல்லாரையுமே கூட்டிட்டு போய் மொத்தமாக அழுதுட்டு வந்தாங்க இல்லையா. இப்போ கல்யாண நிகழ்ச்சி எதுவுமே இல்லை, ஆடி மாதம் ஸ்டேஜும் வந்து கிடைக்கல அழுது புலம்புறதுக்கு. அப்போ இதை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஓகே காவிரியிலேருந்து தண்ணி வரல, அதை எதிர்த்து நம்ம வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துவோம், விவசாயிகளுக்கு சப்போர்ட்டாக நாங்கள் நிற்கிறோம். அதாவது ஆளுங்கட்சியாக இருக்கும்போது விவசாயிகளுக்கு சப்போர்ட்டாக நின்று ஆர்ப்பாட்டம் போராட்டம், அவங்க மேலே வந்துட்டு குண்டர் சட்டத்தில் கைது பண்ணுறது இந்த விஷயம்லாம் வந்துட்டு பண்ண வேண்டியது. ஆர்ப்பாட்டம் போராட்டம் அவங்க கூட நிற்கிறதெல்லாம் கிடையாது. எதிர்கட்சியாக இருக்கும்போது நாங்கள் விவசாயிகளுக்காக நிற்கிறோம், நாங்கள் உரிமைகளுக்காக நிற்கிறோம், அப்படி இப்படின்னு அப்படியே ஆப்போசிட் இந்த ஸ்டாண்ட் வந்து எடுத்துட வேண்டியது. ஓகேவா, அந்த மாதிரி தான் போராட்டத்தை எடுத்து அங்கே போய் நம்ம நின்றுட்டு பேசலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி தான் இப்போ தஞ்சாவூருக்கு போயிட்டு இந்த பேச்சுகள் எல்லாமே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசி வச்சிருக்கிறாரு. உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையில தான் அந்த ஆர்ப்பாட்ட நிகழ்வு நடந்திருக்குது. ஒரு கூட்டம் நடத்துறாங்க, ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்கன்னா அதுக்கு எப்படி திமுக காரங்க கூட்டத்தை கொண்டு வருவாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம இதுக்கு முன்னாடி நாம பார்த்த வீடியோலயே நம்ம பேசியிருந்தோம். ஆகஸ்ட் 3ஆம் தேதி தஞ்சாவூர்ல இந்த மாதிரி ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்த போறாரு. அதுல விவசாயிகளுடைய தேவை இதெல்லாம் நீங்க பண்ணணும், அரசு இதை வந்து பண்ணல அப்படின்னு சுட்டி காட்டி அவர் விமர்சிச்சு அரசியல் ரீதியா பேசுறதை விட நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்களை பர்சனலா போயிட்டு அட்டாக் பண்ணுவாரு. அதாவது ஆட்சி அமைத்து 2 மாதங்கள் தான் முழுசாவே வந்துட்டு முடிஞ்சிருக்குது. அதுக்குள்ளேயே அவர் என்னெல்லாம் பேசி கடிச்சு வைக்க முடியுமோ எல்லாத்தையுமே இவர் பண்ணுவாரு. பர்சனலாலாம் போயிட்டு அட்டாக் பண்ணுவாரு. இந்த விவசாயிகளுக்கு சப்போர்ட்டா நடத்துற ஆர்ப்பாட்டம் போராட்டம் அப்படின்றத மாறி தாவேக்காவை எப்படி அடிக்கலாம் அப்படின்ற ரீதியா தான் உதயநிதி அவர்கள் பேசுவார் அப்படின்ற மாதிரி நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இல்லையா. அது அப்படியே இப்போ எக்ஸாக்டா நடந்திருக்குது. அந்த ஆர்ப்பாட்டம் ஆரம்பிக்கும் போதே ஆரம்பத்திலேயே ஒன்று பேசியிருந்தாங்க. என்னன்னா, மகளிர் உரிமை தொகை 2500 என்ன ஆச்சு, இளைஞர்களுக்கு கொடுக்குறேன்னு சொன்ன காசு என்ன ஆச்சு, அது என்ன ஆச்சு, இது என்ன ஆச்சு, அப்படி இப்படின்னு தாவேக்கா கொடுத்திருந்த வாக்குறுதிகள் இருக்கு இல்லையா, அந்த வாக்குறுதி பட்டியல் எல்லாத்தையும் சொல்லி 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 எப்ப இன்னும் 2 மாசம் கூட கம்ப்ளீட் ஆகல. இவங்க 5 வருஷம் ஆட்சி நடத்திய அவங்க சொன்ன வாக்குறுதிகள்ல பல வாக்குறுதிகளை நிறைவேற்றாம போயிட்டாங்க. இன்னும் 2 மாசம் கூட முழுசா நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்களுடைய ஆட்சி முடியல. அதுக்குள்ள அவங்க கொடுத்த எல்லா வாக்குறுதியும் எடுத்து வச்சுக்கிட்டு இது என்ன ஆட்சி சிஎம் அவர்களே, அது என்ன ஆச்சு, இது என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி ஒரு ராகத்தோட ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஒரு பாட்டு பாடினாங்க. அந்த பாட்டை எத்தனை பேர் கேட்டீங்க அப்படின்னு தெரியல. அந்த பாட்டை கேட்கும்போது எத்தனை பேருக்கு சிரிப்பு வந்துச்சு அப்படின்றத மட்டும் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. அதுக்கு அடுத்ததா உதயநிதி அவர்கள் பேச ஆரம்பிக்கிறாரு. அவர் பேசும்போது என்ன சொல்றாருன்னா, நீங்க கொடுத்த வாக்குறுதிகள் எதையுமே நிறைவேற்றாம வாயாலேயே வடை சுடக்கூடிய ஆட்சி தான் இந்த தாவேக்கா ஆட்சி அப்படின்றது எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. வாயாலேயே வடை சுட்டவங்க யாரு அப்படின்றத 5 வருஷம் நாம எல்லாருமே அனுபவிச்சு பார்த்துட்டோம் இல்லையா.
ஸோ இந்த டைலாக்கை இப்போ யார் சொல்றாங்க அப்படின்றத நீங்களே பார்த்துக்கோங்க மக்களே. அதுக்கு அடுத்ததான் இன்னொரு லைன் ஒன்று சொன்னார். என்னன்னா, இப்போ சட்டமன்றம் கூட போகுது, பட்ஜெட் கூட்டத்தொடர் நடக்க போகுது இல்லையா, அந்த நாள் அப்ப நாங்கள் உங்களை சும்மாவே விட மாட்டோம், என்னெல்லாம் நாங்கள் பேசுறோம், என்னெல்லாம் கேள்வி கேட்குறோன்னு பாருங்க அப்படின்ற மாதிரி பேசியிருக்கிறாரு. இந்த இடத்துல நான் ஒன்னே ஒன்று மட்டும் தான் பதிவு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது என்னன்னா, முதல்ல எங்களுடைய முதல்வர் விஜய் அவர்கள் பேசக்கூடியதற்கு முதல்ல சட்டமன்றத்துக்குள்ள உட்காருங்க, வெளிநடப்பு செய்யாம முதல்ல உட்காருங்க. உட்காந்துட்டு அதுக்கப்புறம் நீங்க பேசுங்க. நாங்க சும்மா விட மாட்டோம், சும்மா விடுவோம் அப்படின்ற டைலாக்லாம் நீங்க அதுக்கப்புறம் பேசலாம். சரி, ஓகே. இது வரைக்கும் பேசினது கூட ஏதோ கருத்தியல் ரீதியாவோ நடந்துட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை வச்சோ எடுத்து பேசினாரு அப்படின்னு வச்சுக்கலாம். அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா, நான் சொல்லியிருந்தேன் இல்லையா ஏற்கனவே, பர்சனலா இவர் இறங்கி பேசுவாரு அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி இறங்கி முகம் சுளிக்கிற மாதிரி நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்களுடைய பர்சனல் எடுத்து வச்சு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு விஷயத்த பேசியிருந்தார். ரொம்ப முகம் சுளிக்கிற மாதிரி பேசி வச்சிருந்தாரு. அதாவது என்னன்னா திமுகல இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள்னு சுத்திட்டு இருக்கக்கூடிய அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள், இந்த மாதிரியான ஆட்கள், ராசா அவர்கள்னு இவங்க தான் ஒரு மாதிரி டபுள் மீனிங் வச்சு பேசுறது, தரக்குறைவா பேசுறது, இந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தா, நாங்க திமுகவோட தலைமை நாங்களே இப்படிதான் இருப்போம் அப்படின்றத உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு ரொம்ப கிளியரா ப்ரூவ் பண்ணியிருக்கிறாரு. இதுல என்ன ஒரு விஷயம்னா, உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய லிஸ்ட் எல்லாம் நாம எடுத்து விட்டா என்ன ஆகுறது அப்படின்றத மறந்துட்டு அவர் இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கிறாரோ அப்படின்ற மாதிரி கமெண்ட் செக்ஷன்ல நிறைய பேர் பேசக்கூடியதை நம்மளால பார்க்க முடியுது. ஸோ மக்களே, நீங்களும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசின அந்த ஒரு வீடியோ கிளிப்பை பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்லணும்னு நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா, ரெண்டாவது மிக முக்கியமான விஷயம், செந்தமிழன் சீமான் அவர்கள். அதாவது கொஞ்ச நாள் இந்த மாதிரி ஏறி பேசாம லைட்டா அமைதியா இருந்தாரு. அதுக்கு முன்னாடி போயிட்டு பாஜக மேடையிலெல்லாம் போயிட்டு கலந்துக்கிட்டு இன்னைக்கு அரசியலில் சரி எனப்படுவது நாளைக்கு தவறெனப்படும், நாளைக்கு தவறெனப்படுவது நாளை மறுநாள் சரி எனப்படும், கொள்கை மாறும், அது மாறும் அப்படின்ற மாதிரிலாம் போய் பாஜக மேடையில் நின்று பேசிக்கிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் எனக்கும் என்னுடைய மாமா நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கும் ஒரே ரத்தம் அப்படின்ற மாதிரி பிஜேபியினுடைய தலைவரை புகழ்ந்து என்னோட மாமா ஒரே ரத்தம் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருந்தார் இல்லையா. இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அதே மாதிரி ஸ்டேஜ் போட்டு இடைத்தேர்தல் வரப்போகுது இல்லையா, அவரை வேற பொது வேட்பாளரா நிக்க வைக்கிறாங்களாம் திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து. அதுக்கு அவர் பேசியே ஆகணும். ஒரு சைடு உதயநிதி அவர்கள் பேசியிருக்கிறாரு, இன்னொரு சைடு இவர் பேசணும் இல்லையா. ஸோ அதனால பேசியிருக்கிறாரு. இதுல அவர் சொன்ன முதல் விஷயத்தை நாம எடுத்துக்கலாம். அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்களை நடிச்சுக்கிட்டு இருக்கும் போது விஜய்ன்ற பெயரு, அரசியலுக்கு வரும்போது மட்டும் ஜோசப்ன்ற பெயர் வருதா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கிறாரு. அதாவது நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் சினிமாவில் இருக்கும்போது நடிச்சுட்டு இருக்கும் போதே அந்த சர்க்கார் படம் டைம்லயே ஜோசப் விஜய் அப்படின்ற பேர் ஆமா நான் ஜோசப் விஜய் தான் அப்படின்றத விஜய் அவர்களே சொல்லிட்டாரு. அதே போல சினிமாவில் அவர் இருக்கும்போதே அவர் கிறிஸ்டின் தான். அதாவது நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்களுடைய அப்பா கிறிஸ்டின், அம்மா இந்து, ரெண்டு மதத்திலையும் அவர் வந்தவர் தான், தெரிஞ்சவர் தான் அப்படின்றது. அவர் ஒரு கிறிஸ்டின். ஜோசப் விஜய் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியுங்க. அவர் என்னன்னா, நீங்க பொதுவாகவே மக்களை நீங்களே யோசிச்சு பாருங்க, சினிமால ஒரு ஹீரோ வராங்க அப்படின்னா அவங்களுடைய பேருக்கு ஒரு கவர்ச்சி இருக்கும், ஷார்ட்டா தான் இருக்கும். ஓகேவா, விஜய், சூர்யா, அஜித், அந்த மாதிரி ஷார்ட்டா தான் இருக்கும். ஸோ அந்த இதில் விஜய் தான் அவருடைய நேம் வந்தது. மற்றபடி அஃபிஷியலாக எந்த இடத்துல அவரோடது இந்த ரிப்போர்ட் அந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்க, ஏதாவது அஃபிஷியலாக இது பண்ணுறாங்கன்னா அதில் ஜோசப் விஜய் அப்படின்ற பேர் தான் அவர் குறிப்பிட்டிருக்கிறாரு. இந்த சைடு அரசியலமைப்பு விதிகள் படி அவர் பதவி ஏற்றுக்கிறாரு அப்படின்னா அவருடைய முழு பெயரையும் சொல்லி தான் அவர் பதவி ஏற்றுக்க முடியும். ஓகேவா. ஸோ அவர் ஜோசப் விஜய் தான். அவர் கிறிஸ்டின் வழியிலையும் வந்தவர், இந்து வழியிலையும் வந்தவர் அப்படின்றது எங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். இதுல இன்னொரு பக்க கேள்வி என்ன அப்படின்னா, நீ உங்களுடைய பெயர் என்ன சொல்லிட்டு இருக்கிறீங்க, செந்தமிழன் சீமான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. நீங்களும் ஒரு கிறிஸ்தவர் தான் அப்படின்றது இங்க பேசப்படுது. உங்களுடைய பெயரே ஜெபாஸ்டியன் சைமன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லப்படுது. அந்த பெயரை நீங்க செந்தமிழன் சீமான் அப்படின்ற மாதிரி மாத்திக்கிட்டு தன்னை ஒரு இந்துவா காமிச்சுக்கிறதுக்கு விரும்புறீங்க. அது மட்டும் இல்லாம நான் தான் முருகனுடைய நேரடி பேரன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நாங்கெல்லாம் யாரு, நான் தான் மானமுள்ள தமிழன் அப்படின்னு சொல்லிக்கிறாரு. அப்ப நாங்கெல்லாம் யாரு, அப்ப நீங்க கிறிஸ்டின்ற மாதிரி ஜெபாஸ்டியன்
சைமன் அப்படின்ற பேரை செந்தமிழன் சீமான்னு மாத்தி ஒரு விஷயம் இங்க பண்ணிட்டு இருக்கிறீங்களே, அப்ப அதுக்கு பேர் என்ன? அப்ப நீங்க எப்போ கிறிஸ்டின் அப்படின்றத ஒத்துக்க போறீங்க? இங்க மதம், இனம் அதெல்லாத்தையுமே தாண்டி ஒரு அரசியல் அப்படின்றத எடுத்துட்டு போகணும். எம்மதமும் சம்மதம், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்ற ஒரு ரீதியா நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் அரசியல் இங்க எடுத்துக்கிட்டு போறாரு. இவர் எந்த மாதிரிலாம் கொண்டு வந்து இப்போ திணிக்கிறதுக்கு போயிட்டு இருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்ப சொல்லக்கூடியது நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்றத உணர்ந்துட்டு அல்லவா நீங்க முதல்ல வந்துட்டு பேசணும். அடுத்ததா ஒண்ணு சொல்லியிருக்கிறாரு. அதாவது என்னன்னா, அம்பாசமுத்திரம் தொகுதியில சீமான் அவர்கள், அதாவது செபஸ்டியன் சைமன் அவர்கள் பொது வேட்பாளரா திமுக அதிமுக ரெண்டுக்கும் சேர்த்து பொது வேட்பாளரா அம்பாசமுத்திரம் தொகுதியில நிக்க போறாரு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? அந்த இடைத்தேர்தலுக்காக கொலவெறியோட காத்துக்கிட்டு இருக்கிறாராம். எதுக்கு? ஜீரோவை பாக்குறதுக்கா? அதாவது ஒரு தலைமை, இப்போ நீங்களே சொல்லுங்க, இப்போ கமெண்ட்ஸ்ல கீழே கீழே இருக்கக்கூடிய தொண்டர்கள் அடிச்சுக்கிறாங்க, எதோ பேசிக்கிறாங்க அப்படின்றது வந்துட்டு செகண்டரி. மேல இருக்கக்கூடிய தலைமை அப்படின்றவங்க சரியான வார்த்தைகளை பயன்படுத்தி கொண்டு போகணும். இங்க மக்களை, ஓட்டு போட்ட மக்களை அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா, இப்போ இடைத்தேர்தல் வரப்போகுது. இடைத்தேர்தல்ல அதிமுக திமுகவினுடைய பொது வேட்பாளரா அம்பாசமுத்திரம் தொகுதியில சீமான் அவர்கள் நிக்க போறாரு, செபாஸ்டியன் சைமன் அவர்கள் நிக்க போறாரு அப்படின்றது ஓரளவுக்கு நியூஸ் வந்து வெளியாயிட்டு இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதுல இவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, அந்த இடைத்தேர்தலுக்காக கொலவெறியோட காத்துட்டு இருக்கிறாராம். எதுக்கு? ஜீரோவை பாக்குறதுக்கா அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு இந்த இடத்துல வருது இல்லையா? அதாவது மக்களே, ஒரு விஷயத்த மட்டும் யோசிச்சு பாருங்க. கீழே இருக்கக்கூடிய அடுத்தடுத்த கட்ட தொண்டர்கள் சோசியல் மீடியால அடிச்சுக்கிறாங்க, எதோ பேசிக்கிறாங்க அப்படின்றது வந்துட்டு வேற விஷயம். ஆனா மேல இருக்கக்கூடிய கட்சியின் தலைமை, ஒரு கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளரா இருக்கக்கூடியவர் ஸ்டேஜ்ல ஏறி நின்னுக்கிட்டு பேசக்கூடிய வார்த்தைகள் அப்படின்றது ரொம்ப சரியா இருக்கணும். ஓகேவா? இதுல அவர் என்னெல்லாம் பேசி வச்சிருக்கிறாருன்னா, அவங்களுக்கு ஓட்டு போட்டா மக்கள் வந்துட்டு நல்லவங்க, ஓட்டு போடல அப்படின்னா பைத்தியக்கார பயலுக, முட்டாளுக, என்னென்னமோ வந்துட்டு பேசி வச்சிருக்கிறாரு. இதுக்கு இடையில அதாவது வந்துட்டு ஒரு பேட் வேர்டை யூஸ் பண்ணி ஓட்டு போட்ட மக்களை வந்துட்டு பேசி வச்சிருக்கிறாரு. அப்ப இவரை வந்துட்டு என்னன்னு சொல்றது? அதுக்கப்புறம் இன்னொன்னு சொல்லியிருக்கிறாரு, திரள் நிதியில ஒரு தேநீர் கூட நாங்க வாங்கி குடிக்க மாட்டோம், என்ன வந்துட்டு பென்ஸ் கார் வாங்கிட்டாரு அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி, உங்க அம்மா அப்பத்தாவோட தாலியா அறுத்தா நாங்க வந்துட்டு வாங்கணும் அப்படின்ற மாதிரி பேசியிருக்கிறாரு. ஒரு கட்சியினுடைய தலைமையில இருக்கக்கூடியவர் ஸ்டேஜ்ல ஏறி இந்த மாதிரியான லாங்குவேஜ்ல அவர் பேசுனா, மக்களே அவருக்கு என்ன பதில் சொல்லணும்னு நினைக்கிறீங்கன்றதை நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இதுல அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, அந்த திரள் நிதியில ஒரு தேநீர் கூட நாங்க வாங்கி குடிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ இந்த கார் எங்க வந்தது? அது மட்டும் இல்லாம இப்போ ஒரு 10 கோடி ரூபாயில ஒரு வீடு கட்டுறதுக்கு ஒரு இடத்த வாங்கி அதை 4 கோடி ரூபாய்க்கு நீங்க வந்து கரையம் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் தகவல்கள் வந்துட்டு வெளியில வந்துட்டு இருக்குதே, அந்த பணம் எங்க வந்தது? இதுல வந்துட்டு இன்னொரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லட்டுமா? இவங்களுடைய கட்சியை சார்ந்த விக்னேஷ் அப்படின்ற ஒரு இளைஞர் தீக்குளிச்சு இறந்து போனாரு அப்படின்றது உங்க எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? அந்த விஷயம் நடந்தது. அல்ல சீமான் அவர்கள் கூட போயிட்டு அழுதது, அந்த காட்சிகள்லாம் வந்துட்டு இடம்பெற்றிருந்தது. அந்த டைம்ல அந்த பையனுக்காக ஒரு நினைவு சின்ன மணிமண்டபம் வந்துட்டு கட்ட போறோம், அப்புறம் வந்துட்டு அவங்களுடைய குடும்பத்துக்கு வந்து 10 லட்சம் ரூபாய் காசு கொடுக்க போறோம் அப்படின்ற பேர்ல எல்லாம் திரள் நிதி அப்படின்றது வாங்கப்பட்டது. இப்போ அந்த இளைஞருடைய அம்மா வந்து செய்தியாளர்களுக்கு முன்னாடி ஒரு பேட்டி கொடுக்குறாங்க, இது வரைக்கும் ஒத்த பைசா கூட எங்களுக்கு கொடுத்தது கிடையாது, நாங்க வந்துட்டு எந்த டிமாண்டுமே அவர்கிட்ட போய் வைக்கல, நினைவு சின்னம் கட்டுங்க, மணிமண்டபம் கட்டுங்க, எனக்கு காசு கொடுங்க அப்படின்ற மாதிரி நான் எந்த ஒரு டிமாண்டும் நான் வைக்கல, அவங்களாவே தான் சொன்னாங்க. சொல்லி அதை பேரா வச்சு திரள் நிதி வந்துட்டு வாங்கிட்டாங்க. ஆனா எதுவுமே செய்யல அப்படின்றத ரொம்ப மோசமா உங்களை திட்டி பிரஸ் முன்னாடியே வந்துட்டு பேசியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு நிகழ்வு வேற வந்துட்டு இவங்க வந்து பார்த்து வச்சிருக்கிறாங்க. என்னன்னா, அந்த விக்னேஷ் அப்படின்றவங்களுடைய தாயாருக்கு வந்து கண் வந்து கொஞ்சம் சரியில்லாம இருந்திருக்கு, ஏதோ பிரச்சனை ஏற்பட்டிருந்திருக்கு, ஹாஸ்பிட்டல் வந்துட்டு போயிட்டு வந்திருக்கிறாங்க. ஆனா ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் எதுவும் சொல்லல, அந்த டிசிஷனுக்குள்ளேயே அவங்க போல. அதுக்குள்ள என்ன நடந்திருக்குன்னா, அவங்களுக்கு வந்துட்டு ஆப்ரேஷன் பண்ணணும், சிகிச்சைக்காக பணம் வந்துட்டு தேவைப்படுது அப்படின்னு சொல்லி ஃபாரின்ல இருந்து இங்க இருப்பாங்க இல்லையா, வெளியாட்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க கிட்ட இருந்தெல்லாம் வந்துட்டு திரள் நிதி வந்து திரட்டி வச்சிருக்காங்க. ஓகேவா? இது வந்து ஃபாரின்ல இருக்கிறவங்க மூலமா அவங்களுடைய அம்மாவுக்கு வந்துட்டு வந்திருக்கு, இந்த மாதிரி உங்களுக்கு அறுவை சிகிச்சை பண்ணணுமாமே, இந்த மாதிரி பணம் வந்துட்டு திரட்டி இருக்கிறாங்க, வந்துருச்சாமா, நல்லா இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அப்பதான் அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு, நான் கண்ணுல பிரச்சனை இருக்குன்னு ஹாஸ்பிட்டல் போனேன், சர்ஜரி பண்றதை நோக்கி நான் டாக்டரே என்கிட்ட பேசல, இன்னும் எதுவுமே நடக்கல, இதை வச்செல்லாம் வந்துட்டு பணம் வாங்கி வச்சிருக்கிறாங்க அப்படின்ற விஷயங்கள் வருது. அப்ப அந்த திரள் நிதியெல்லாம் எங்க போனுச்சு சீமானவர்களே அப்படின்ற கேள்வியை கேட்டா அவங்க இதுக்கு என்ன பதில் சொல்லுவாங்க? சரி, ஓகேங்க. அடுத்ததான் அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, கார் வந்துட்டு அவருடைய மாப்பிள்ளை வாங்கி கொடுத்தது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இதுல என்டிகேவினுடைய தம்பிகள் எல்லாமே என்ன சொல்றாங்க அப்படின்னா,
அவர் வந்து படம் நடிக்கிறாரு, படத்துல இருந்து வந்து காசு வருது, அது மட்டும் இல்லாம அவங்களுடைய மனைவி வந்து பணம் இருக்கிறவங்க தான், அவங்களுக்கு சொந்தமா அது இருக்கு இது இருக்கு, அதுல இருந்து பணம் வந்துகிட்டு இருக்கு, அதை வச்சுதான் அவருடைய வீட்டுக்கு வந்துட்டு அவர் வாடகை கொடுக்குறாரு, அதை வச்சுதான் அவருடைய குழந்தையை அமெரிக்காவில் படிக்க வைக்கிறார், அதை வச்சுதான் அவர் வந்து கார் வாங்குறார், அதை வச்சுதான் அவர் வந்து வீடு வாங்குறார் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. அப்போ 1.5 கோடி ரூபாய் செலவு பண்ணி சொகுசு கார் வாங்கக்கூடிய பேக்ரவுண்ட் உங்ககிட்ட இருக்குது, ஓகேவா? 10 கோடி ரூபாய்க்கு நிலம் வாங்கக்கூடிய பேக்ரவுண்ட் உங்ககிட்ட இருக்குது. அப்போ கட்சியை நடத்துறதுக்கு மட்டும் எதுக்காக மக்கள் கிட்ட கையை கட்டிக்கிட்டு திரள் நிதி கேட்குறீங்க? காசே இல்லை அப்படின்னு சொல்லி. அப்போ ஒரு பெரிய பேக்ரவுண்ட்ல நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா மக்கள்கிட்ட இருந்து பணத்தை வாங்கி 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 எதுக்கு வந்துட்டு மாநாடெல்லாம் நடத்துறீங்க அப்படின்ற ஒரு கேள்வியை இந்த இடத்துல நாம வைக்கிறோம். இதை பார்த்துட்டு இருக்கக்கூடியவர்கள் பதில் சொல்லுங்க. அடுத்ததா இதுல இன்னொன்னு வேற என்னன்னா, நடிகர் வந்துட்டாரு. அதாவது என்ன வார்த்தை சொல்லி வச்சிருக்கிறாருன்னா, நடிகருக்கும் தலைவருக்கும் வித்தியாசம் தெரியாம நாட்டை கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்து வச்சிருக்கிறீங்களடா பைத்தியக்கார பயலுகளா அப்படின்னு சொல்லி, நான் அதை அவருன்னு சொல்றேன், அவன் இவன் அப்படின்ற வார்த்தை மட்டும்தான் சீமான் அவர்களுடைய வாயில இருந்து வந்தது, ஓகேவா? அந்த மாதிரி சொல்லி வச்சிருக்கிறாரு. அப்போ சீமான் அவர்களே, நீங்க எந்த துறையில இருந்து வந்தீங்க? நீங்களும் ஒரு கூத்தாடி தானே, இயக்குனரா தானே இருந்து வந்தீங்க, நடிச்சீங்கல்ல, இப்ப கூட போயிட்டு ஒரு படத்துல நடிச்சு வச்சிருக்கீங்க, அடுத்ததா ஒரு 3-4 படம் நடிக்க போறீங்களாமே, அப்ப நீங்க சொன்ன டைலாக்கே உங்களுக்கு சொல்லலாமா? ஒன்னு இந்த சைடு நில்லு, இல்லைன்னா அந்த சைடு நில்லு, நடுவுல நின்னா லாரி வந்து அடிச்சிரும்னு சொன்னீங்களே, அந்த டைலாக்கை இப்ப திரும்ப உங்களுக்கே வந்துட்டு சொல்லலாமா? அப்போ நீங்களும் ஒரு கூத்தாடி தான். அப்படி இருந்துக்கிட்டு தலைமை யாரு நடிகை யாருன்னு தெரியாம நீங்க வந்து கொடுத்துருக்கீங்கன்ற வார்த்தையை நீங்க சொல்லக்கூடாது. இவர் தலைவர் அப்படின்னு சொல்லி பிரபாகரன் அவர்களுடைய புகைப்படத்தை காமிச்சிங்க. ஆமா, அவரு தான் தலைவர், ஓகேவா? அடுத்த எங்களுடைய முதல்வர் விஜய் அவர்களும் தலைவர் தான். இப்போ அடுத்ததா பார்த்தோம்னா, இவங்க குரூப்லயே ஒருத்தர் இருப்பார் இல்லையா, சாட்டை துரைமுருகன், அவர் போயிட்டு நின்றுட்டு ஸ்டேஜ்ல நின்று பேசுறாரு. பேசிட்டு இருக்கிறத கீழே உட்காந்து எல்லாரும் ரசிச்சு கை தட்டிட்டு இருக்கிறாங்க. அதுல அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, உங்களுக்கு தான் நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் ஏற்கனவே ஒரு இடத்துல சொல்லியிருந்தார் இல்லையா, எனக்கு அரசியல் தெரியலன்னு சொல்றீங்க, எல்லாமே தெரியும், டெக்னாலஜி வரைக்கும் எனக்கு எல்லாமே தெரியும், தண்ணிக்கு அடியில போய் தண்ணியோடைய அளவு எவ்வளோ இருக்கு, அணை வந்துட்டு எந்த லெவல்ல இருக்கு அப்படின்னு ஆராய்ச்சி பண்ற டெக்னாலஜி வரைக்கும் எனக்கு தெரியும் அப்படின்றத சொல்லியிருந்தாரு. அதை இங்க இந்த சாட்டை துரைமுருகன் அவர்கள் எப்படி மாத்தி சொல்றாருன்னா, உங்களுக்கு தான் தண்ணிக்கு அடியில போய் பண்ற டெக்னாலஜி வரைக்கும் தெரியும்னு சொன்னீங்கல்ல, அதை வச்சு அணையை உடச்சி தண்ணியை வெளில எடுத்துட்டு வர வேண்டியதானே அப்படின்றாரு. இதுலயே தெரியுது உங்களுக்கு புரிதல் இல்லாம பேசுறீங்கன்னு. தண்ணியோடைய அளவு எவ்வளோ இருக்கு, அணையினுடைய தரம் எப்படி இருக்குன்றத செக் பண்றது தான் அந்த டெக்னாலஜின்னு சொன்னாரே தவிர, அணையை உடைக்கிற டெக்னாலஜி அப்படின்லாம் எங்களுடைய முதல்வர் விஜய் அவர்கள் சொல்லலை. அதை வந்துட்டு புரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. அதுக்கடுத்ததா சீமான் அவர்கள் இன்னொன்னு வந்து சொல்லி வச்சிருக்கிறாங்க. அதுல இருக்கக்கூடிய அமைச்சர் பேரெல்லாம் பாத்தீங்களா, கில்லி சரத், விஜய் சரவணன், இதெல்லாம் பேரா, இதெல்லாம் எப்படி போட்டுக்கிறாங்க பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ உங்களுடைய பேர் என்ன? உங்களுடையது ஜெபாஸ்டியன் சைமன் தானே, நீங்க ஏன் செந்தமிழன் சீமான் அப்படின்னு வச்சுக்கிட்டீங்க? அதுக்கப்புறம் இடும்பாவனம் கார்த்தி, சாட்டை துரைமுருகன், அப்ப இதெல்லாம் என்ன பேரு அப்படின்ற கேள்வியை நாங்க கேட்போம் இல்லையா? ஸோ மக்களே, நீங்களும் சீமான் அவர்களுடைய பேச்சுகள் எல்லாத்தையுமே கேட்டிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அவர் பேசினதுக்கு நீங்க என்ன ரிப்ளை கொடுக்கணும், அவர் பேசினது சரியா தப்பா என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்கத நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. அடுத்ததா அண்ணாமலை அவர்கள் இந்த இடத்துல சொன்னது ஒண்ணு ஞாபகம் வருது, உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பத்தி. அவர் இப்ப முகம் சொல்லிக்கிற மாதிரி ரொம்ப மோசமால பேசி வச்சிருக்கிறார் இல்லையா? அப்போ அண்ணாமலை அவர்கள் இதுக்கு முன்னாடி ஒண்ணு வந்து சொல்லியிருப்பார். என்னன்னா, உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு எதுவுமே வந்து தெரியாது, அதாவது அவருக்கு வந்து ஒரு அப்பா தாத்தா அப்படின்ற அந்த பேக்ரவுண்ட் இல்லைன்னா இப்போ அவரால் அந்த இடத்துலயே நின்றுக்க முடியாது, ஒரு பிரைவேட் கம்பெனியில செக்யூரிட்டியா போறதுக்கு கூட அவருக்கு தகுதி கிடையாது, அந்த அளவுக்கு கூட ஒன்றும் தெரியாது அப்படின்ற மாதிரி அண்ணாமலை அவர்கள் ஆல்ரெடி சொல்லி வச்சிருப்பாரு. அது கரெக்ட் அப்படின்ற மாதிரி தான் இன்னைக்கு போய் ஸ்டேஜில் நின்றுக்கிட்டு அவர் பேசி வச்சிருக்கிறது நல்லாவே தெரியுது. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா, திமுக காரங்க தான் ஒரு தரகுறைவா ஸ்டேஜில் போய் நின்றுக்கிட்டு ஒரு பதவிக்கு என்ன மரியாதை கொடுக்கணும் அப்படின்றது கூட தெரியாம பேசுவாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் அப்படிதான் பேசுவாரு. அவர் இன்னொரு வேலையை ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. தொகுதியா போய் நின்றுட்டு அந்த வீடியோலாம் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த தொகுதியில் இந்த தெருவில் இருந்து 168 ஓட்டு தாவேக்காவுக்கு போயிருக்குது, எப்படி போனுச்சு, ஏன் போட்டீங்க அப்படின்ற மாதிரி போய் அதையே நோண்டி நோண்டி வச்சிட்டு இருக்கிறாரு. உங்களுக்கு ஏன் ஓட்டு இவ்வளோ வந்தது, ஏன் மக்கள் உங்களுக்கு ஓட்டு போடலை, நம்ம வந்துட்டு மக்களுடைய பிரச்சனையை தீர்த்து வைக்கலையா, அதை சரி பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்க்கல. இந்த தெருவில் வந்துட்டு 168 பேர் வந்து தாவேக்கா ஓட்டு போட்டிருக்காங்க, ஏன் போட்டீங்கன்னு போயிட்டு அவங்கள நோண்டக்கூடிய அந்த வேலைகளை அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் பண்ணிட்டு இருக்கிறாரு. அதுக்கடுத்துதான் மார்க்கண்டேயன் அவர்கள் இப்போதான் நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்களை எலும்பு ஒடுப்பேன் அப்படின்லாம் சொல்லிட்டு சிறைக்கு போனார் இல்லையா? இப்போ அவர் கிட்டத்தட்ட 10-12 நாட்களா சிறையில் இருந்துட்டு நிபந்தனையோட முன்ஜாமீனை வாங்கிட்டு வந்திருக்கிறாரு. இந்த மாதிரி
மாதிரி ஸ்டேஜில் ஏறி தரக்குறைவாலாம் பேச மாட்டேன், கொலை மிரட்டல் விடுற மாதிரிலாம் பேச மாட்டேன் அப்படின்லாம் எல்லாத்துக்குமே அவர்கிட்ட பேசி சைனெல்லாம் வாங்கிட்டு தான் இப்போ அவருக்கு முன்ஜாமீன் நிபந்தனையோட கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? இதில் பார்த்தோம்னா சீமானவர்களையும் இந்த லிஸ்ட்டில் வந்துட்டு நாம் சேர்த்துக்கலாம். என்னன்னா எலெக்ஷன் டைம்ல நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் சிஎம் சார் அப்படின்னு சொன்னதுக்காக நீங்க எப்படி சிஎம் சார் அப்படின்னு சொல்லுவீங்க, அந்த பதவிக்கு அந்த இடத்துக்கு வந்துட்டு நீங்க மரியாதை கொடுக்கணும்ல அப்படின்ற மாதிரி பயங்கரமான அந்த செந்தமிழன் சீமான் அவர்கள் பேசியிருந்தார் இல்லையா? இப்போ அந்த முதல்வர் பதவிக்கு நீங்க என்ன மரியாதை கொடுக்குறீங்க அப்படின்னு நம்ம திருப்பிக்கிட்டு கேட்டா அவர் முகத்தை எங்க வச்சுப்பாரு அப்படின்ற கேள்வி இருக்குது. இப்ப இந்த லிஸ்ட்ல இன்னொரு ஆள் வந்துட்டு புதுசா ஆட் ஆயிருக்கிறாரு. யாரு தெரியுமா? நம்ம எல்லாருக்குமே நம்மளுடைய கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மேல மிகப்பெரிய மரியாதை அப்படின்றது இருக்குது. நம்ம மிஸ் பண்ண தலைவர்ல அவரும் ஒருவர் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்களுக்கும் கேப்டன் அவர்கள் மேல மிகுந்த மரியாதை இருக்கு இப்போ வரைக்கும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஓகேவா? அவங்களுடைய மகன் விஜய் பிரபாகரன் அவர்கள் இருக்கிறார் இல்லையா, அவர் வந்து இப்போ சில விஷயங்களை பேசி வச்சிருக்காருங்க. அதாவது என்னன்னா, நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் கரூர்ல பேசும்போது டிஎம்கேவை வந்து இந்த பாடல் சொல்லி விமர்சிச்சிருந்தாரு. நிக்காம ஓடு 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 வரான் பாரு வேட்டக்காரன் அப்படின்றத பாடியிருந்தார் இல்லையா? அதை பாடி ஓடுங்க ஓடுங்கண்ணே, நீங்க வந்து காவிரிக்கு ஓடுங்க, ஓடுறா டே ஓடுறா அப்படின்ற மாதிரி நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்களை ஒருமையில விமர்சிச்சு வச்சிருக்கிறாரு. விஜய் பிரபாகரன் அவர்களே, இவ்வளவு நாட்கள் நீங்க நல்லா தானே இருந்தீங்க, கருத்தியல் ரீதியா விமர்சனம் வச்சிங்க, உங்களுடைய கட்சியை பத்தி புகழ்ந்து பேசுவீங்க, அப்படித்தானே பேசுவீங்க, மரியாதையா தானே பேசிட்டு இருந்தீங்க. இப்ப டிஎம்கேவோட கூட்டணியில சேர்ந்தோன்னா இந்த ஒருமையில பேசுற பழக்கம் வந்துருச்சா அப்படின்ற கேள்வி கமெண்ட் செக்ஷன்ல வந்துட்டு இருக்கு. ஸோ மக்களே, இன்னைக்கு நாம இந்த பதிவுல பேசின செய்திகள் சார்ந்து உங்களுடைய கருத்து என்னவா இருக்கும் அப்படின்றத மறக்காம நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. நாம அடுத்த ஒரு பதிவுல சந்திக்கலாம்.